ஆவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில திருச்சபையானது இன்று மிக மிக ரேர் என்று சொல்லக்கூடிய 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருச்சபையின் மகிமையின் நாளாக இன்று திருச்சபை கொண்டாடுகிறது. அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக, அதை கொண்டாடும் விதமாக நமது ஆலயம் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலுவையானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. சிலுவையின்றி சிங்காசனம் இல்லை என்று சொல்வார்கள். அதனால சிலுவையின்றி சிங்காசனம் இல்லை. அதை மனதில் எல்லா விதமான மகிழ்ச்சிக்கும் முன்பதாக ஒரு வேதனை இருக்கு. அந்த வேதனைகளும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எப்பொழுதுமே இருளோடு அது முடிய போவதில்லை, விடியலோடு தொடங்க போகிறது என்பதெல்லாம் இன்றைக்கு சிலுவை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சார்ந்தவர்கள் அவரை முடித்து விடலாம் அல்லது அவரை சாவோடு அழித்து விடலாம் என்று சொல்லும் பொழுது, சாமியின் கொடுக்கி எங்கே, சாமியின் வெற்றி எங்கே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதை நாம் பார்க்கிறோம். அதாவது சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல, வெற்றி சின்னமாக இருக்கிறது, நமது மீட்பின் சின்னமாக இருக்கிறது என்ற மனதில் வைத்து இந்த சிலுவை நம்முடைய மீட்பினுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் உணவுக்கு முன்பதாக எல்லா நிலையிலுமே நாம் அந்த சிலுவை அடையாளம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்மையே நாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மனதில் வைத்து இன்றைக்கு இந்த திருச்சில் மகிமை நாளிலே இந்த திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த திருச்சிலுவை மீண்டும் அந்த மகிமைக்கு உள்ளாக வேண்டும். இந்த திருச்சிலுவை நமது மீட்பு அடையாளமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில அவர் தந்தை விஜயோடு இணைந்து இந்த பாவையில் பங்கெடுக்க இருக்கிறோம். முதலில் சிலுவை மந்திரிக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சிலுவை பவனி இருக்கிறது. திருப்பலிக்கு பின்பதாக சிலுவை ஆராதனையும் திருச்சிலுவை நாம் முக்கிய செய்கிற அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஜெபிப்போமாக. நேற்று இன்றும் என்றும் மாறாதவர்கள் ஆண்டவரை இந்த சிலுவை நீர் ஆசிரியர்களுக்கு புனிதப்பட்டு திருச்சிலுவையாக மாற்றுவீராக. உங்கள் மீட்பு அடையாளமணி எங்களுக்காக கொண்டு தந்திருக்கிற இந்த சிலுவையை என்னுடைய மீட்பு அடையாளமாக பயன்படுத்த தெரிவித்து தருவீராக. வேதனைகளிலே, கஷ்டங்களிலே, எல்லா விதமான துன்பங்களிலே சிலுவையை நம்ம சுமந்து கொண்டு போக அருளை தருகிறார். இது ஆண்டவரே, விஜயத்தில் சொல்வது போல எவன் ஒருவன் தன் சிலையை சுமந்து கொண்டு செல்கிறானோ அவனை எனக்கு ஏற்றவனாக இருக்கிறான். எவன் ஒருவன் சிலையை சுமந்து கொண்டு என் பின்னே வருகிறானோ அவனை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னேன். இதுவானவர் சிலுவை நாம் சுமந்து செல்லும்படியாக, சிலுவின் வழியாக மகிமை அடையும்படியாக, சிலுவின் வழியாக மீட்பு பெற்றுக் கொள்ளும்படியாக, சிலுவின் வழியாக நாங்கள் எங்களுக்கு மேலான பாதப்படி வந்து சேர்ந்து தெரிவி தருகிறாங்க. எல்லாவன் அன்பரைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த திருச்சிலை ஆசீர்வாதம் புனிதப்படுத்துமாறாக. கேட்க கொடுங்க. திருச்சிலுவை மரமிகு இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ராட்சணியம். திருச்சிலுவை மரமிகு இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ராட்சணியம். திருச்சிலுவை மரமிகு இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ராட்சணியம். ஊழியத்திலே பல மறந்து போனவர்கள், மறதியானவருடைய பெயர்கள் வருகிறது. சில விஷயம் மறந்து போனவர்கள் என்று பல பேருடைய பெயர்கள் வருகிறது. People who have got the attitude of forgetfulness, மறந்து போகிறவர்கள். அப்படி எத்தனை விதமான இன்சிடென்ட் வருகிறது. அதிலே குறிப்பாக யோசேப்பு, அந்த பழைய ஏற்பாட்டு ஜோசப், அவர் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். கூட 2 பேர் அடைக்கப்பட்டிருப்பார். அப்பங்கள் செய்கிற அந்த வேலைக்காரனுடைய தலைவனும், ரசம் செய்கிற அந்த வேலைக்காரன் தலைவனும் அந்த இதுல இருப்பாங்க.
அவர் 2 பேரும் கனவு காணுவார். கனவு காணும் பொழுது அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவோம். யாரு? ஜோசப், பழைய ஏற்பாட்டு ஜோசப். அது என்ன விளக்கம் சொல்லுவோம்? அந்த ரசங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த அவர் அந்த வேலைக்காரர் தலைவன் அந்த கனவை பார்த்து ஜோசப் சொல்லுவார், நீ விரைவிலே அரசனால் கொல்லப்பட போகிறாய். அந்த பானங்களை தயாரிக்க அப்பத்தை தயாரிக்கக்கூடிய அந்த தலைவன் சொல்லுவான், நீ இன்னும் ஒரு 3 நாளில் மீண்டும் உன்னுடைய அந்த வேலைக்கு திரும்ப செல்ல போகிற அரசன் உன்னை தேர்ந்தெடுக்க போகிறார். அப்ப நீ வரும்பொழுது என்னை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதே போல 3 நாளிலே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருத்தர் சாவடிக்கப்படுவார், ஒருத்தர் மீண்டும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான், மீண்டும் வேலைக்கு வருகிற பொழுது மாற்றுவான். ஆண்டு இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை 2 மீனையும் வைத்து அது புதுமை செய்கிற பொழுது சீடர்கள் அந்த அப்பங்களை மறந்து வந்துடுவார். எத்தனையோ பேருடைய மறதியை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி மறதி கொடுத்துல நாம இருக்கிறோம்னு பாருங்க. ஏன்னா சிலுவை இன்று மறந்து போகப்பட்டது. பலவிதமான பக்தி முயற்சிகள் இருக்கிறது, பல புனிதர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். சிலுவையில் தான் நம்முடைய மீட்பு இருக்கிறது. அது மறந்துவே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை தான் அடையாளம். அந்த மறந்து போன அந்த விபிலிய மாதனை போல நாமம் இல்லாமல் சிலுவையினுடைய மகிமைக்காக இன்று பவனி எடுக்கிறோம். தொடர்ந்து வர இருக்கிற நாட்களே சிலுவைக்குரிய முக்கியத்துவத்தை தருவதற்கு முயற்சி செய்வோம். இப்போது 3 முறை நாம் பிதாசுகள் என்று நாமை போட்டு ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இந்த 3 கடவுளின் பெயரால் 3 கடவுளின் பெயரால் நம்மை நாம் ஆசீர்வதிக்கிறோம். நாம் பிறரை ஆசீர்வதிக்கும் போது கூட 3 கடவுளின் பெயரால் ஆசீர்வதிக்கிறோம். உணவை ஆசீர்வதிக்கிற பொழுது, பண்டிகைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, பொருட்களை ஆசீர்வதிக்கிற பொழுது அதே 3 கடவுளின் பெயரால் ஆசீர்வதிக்கும் மனதில் வைத்து நாம் எப்படி நீங்களும் வீடுகளிலே ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற அந்த 3 கடவுளின் பெயரால் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும் அன்போடு கிடைக்கிறது. இப்பொழுது பவனி ஆர்வமாக இருக்கிறது. முதலில் மரங்களில் பிள்ளைகள் செல்வார்கள், அது பிற்பாடு பெரியவர்கள் செல்வார்கள். நாம் ஆலயத்துக்கு வெளியே சென்று அப்படி ரைட்ல வந்து பெரியவர்கள் ஆலயத்துக்குள் சென்று விடுவீர்கள். மறைக்கல்வி மாணவர்கள் நேராக ஆளுக்கு வந்து உங்களுடைய அந்த திருப்பதியை தொடர்வீர்கள். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்து தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்து தவிக்கின்றோம். நோவிலும் சாவிலும் தொடுக்கின்றோம், எங்கள் தேவனின் சிலுவை பொருள் சொல்வாய். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனின் சிலுவை பொருள் சொல்வாய். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார்.
இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியாம் இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். Hallelujah, 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 hallelujah. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நாவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனின் சிலுவை பொருள் சொல்வார். நாவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் தேவனின் சிலுவை பொருள் சொல்வார். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. உறவுகள் நிறைவு தருவதில்லை, உங்கள் உள்ளத்தில் அன்பு வளர்வதில்லை. உறவுகள் நிறைவு தருவதில்லை, உங்கள் உள்ளத்தில் அன்பு வளர்வதில்லை. பிரிவுகள் பிளவுகள் பிணக்குகளே, எங்கள் வீட்டிலும் நாட்டில் வளர்வது ஏன்? பிளவுகள் பிளவுகள் பிணக்குகளே, எங்கள் வீட்டிலும் நாட்டில் வளர்வது ஏன்? இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்ட மெசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இந்த உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும்.
தலைவணங்கி யாரை பெற்றுள்ளோம். திருச்சிலுவை மரணமிலோ இதிலேனோ தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். தூய ஆவியுடைய ஆசி இந்த திருச்சபை பன்மை வழியாக குடும்பங்கள் சேர்வதாக. இப்பொழுது நடந்து பன்மை பாடல் பாடுவோம். வேடமன்றில் கொண்டிருக்கிற அனைவரோட திருப்பலி வேண்டும். திருமண நிறைவு நாளை
கொண்டாடுகிற செல்வராஜ் தேசிய குடும்பங்களின் ஆசிரியருக்கு நல்ல உடலும் மகிழ்ச்சியும் திருக்குடும்பத்தின் ஆசிரியராக இருக்கும்படியாக அவர் கருவித்துக் கொள்கிறோம். கனிஷ்கா நல்ல நம்பிக்கையாகவும் தன்னை 11ஆம் கொண்டாடிக்கின்ற சிறுவை ஆசிரியருக்கு நீதியாளர் எல்லாரும் கல்வியும் ஞானம் எடுத்துக் கொள்கிறோம். மேலும் சாமி மார்க்கம் கொடுத்த நன்றியாகவும் மரிய செல்வர் ஜெசிகா தன்னுடைய 12ஆம் கொண்டாடி நடத்த தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நம்முடைய ஆசிரியருக்கு நல்லவர்கள் தான் மகிழ்ச்சியாக நீதியாளர் தெரிவித்துக் கொள்கிறோம். தர்மா வெரோனிகா ஆண்டோ ஷர்லி கொடுத்த நன்றியாகவும் மரிய இக்னேஷியஸ் டார்வின் சோபியா இதில் பெற்றுக்கொண்ட எல்லா மக்களுக்கு நன்றியாக தொடர்ந்து திருப்பியபடியாக ஆசிரியப்படியாக நன்றி தெரிவிக்கிறார்கள். மற்றும் ஆன்சல் லாரன்ஸ் ராஜ் கொடுத்த நன்றியாகவும் தெரிவிக்கிறார்கள். இவருடைய கருத்தாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பான கருத்து கல்வியை கேட்டிருக்கிற சித்திரியா பாடமா பூர்வம் சொல்லுகிற நல்ல உடல்நல திறமையாக சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஒரு உடல்நலத்தான் இருக்கின்றோம். ஆளுநர் மனித சகோதரராக செல்லா ராய் சுவாமி கேப்டன் மேரி ஒய் அருள் சந்தியாக தேவசாலை மக்களுக்காகவும் மரிநேசம் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கு முதல் மாத நினைவை நினைவு கொண்டிருக்கிறார்கள். சார்ஜ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். வித்தியாசமான குடும்பத்தார ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அத்துணை பொறுத்து அவர்கள் 22ஆம் ஆண்டு இணைந்து குடும்பத்தாரர்களை கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தாரர்களாக ஆத்மாவுக்கு குடும்பமொழி வித்தியாசமாக எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டு பார்க்க ஆத்மாவுக்காக யாருடைய ஆத்மா இருக்கின்றோம். அவர்களுக்கும் ஆசிரியர் கிடையாது இருக்கிற குற்றங்கள் முறைகள் பார்க்க ஏற்றுக்கொண்டு உண்மையான ஆண்டவனை இறையத்தையும் படிப்பையும் ஆசிரியப்போம். எல்லாரும் எதிர்ப்புள்ள எல்லா இதையும் வாழ்வு கூத்துவின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் மீது அடைந்த நிலைப்பாடு படையை விரதங்களுக்கு திருமணமானது. இந்த தண்ணீரை வாக்கு குறித்து புரிதப்படுத்திய நம்பிக்கைகளும் வாழ்வை ஒரு நாளாக இன்னும் அருள்வாழ்கிறோம். வாழ்வடைக்கு அறுநூற்றிகளை குறிப்பிட்டவர்களும் இந்த தண்ணீரை உடலை உணர்ந்து தீமை அடைக்கிறது காத்துக்கொள்வதாக இவ்வாறு நாம் தூய நிலையத்திற்கு அணுகி வரும் உதவிக்கு பெற்றுக்கொள்ளும் தந்தை வர வேண்டும் என்று நாளராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். எல்லா நாட்களிலும் தனி மனதில் இறைவாசனை வைத்து வழியாக ஒரு படைப்பு பொருளாகிய இந்த உப்பை மனிதர்களுடன் புரிதப்படுத்த ஆழ்வையுடன் எழுதுகிறோம். ஆளுநர் தீயோடு காப்பாற்ற தோல்விகளுக்கு எதிராக மேலும் தூயாகிய காத்திருந்தாராக ஆளுநராகிய கிறிஸ்து வழியாக போய் பார்த்து கொண்டாடுகின்றோம். Thank you.
அமைத்து நம்மை முடிவில்லாத நித்திய வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்வாராக. இறைவா மனிதர்கள் மீட்புக்காக உம்முடைய திருப்பத்திலே நீ திருமணமானீர். இவ்வாறு மறைமுடன் இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதை மீட்புகளை பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதித்தர அருள் புரிவீராக. எங்கள் ஆவணராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கொள்ளிவான் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஊர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு
மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாவங்களை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பை கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். 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 என் மக்களே, என் அறிவுரையை செவி சாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர்கள் கொன்று போடுவதை தேடினர். மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்க கற்பாரை என் பாதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவு கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரும் இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அறிந்து விடவில்லை, பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள்.
வாழ்வை திருமை சாகும் காலத்தில் கீழ்ப்படிந்ததால் கடவுள் அவரை மிகவும் உயர்த்தி மேன்மையுறை செய்தார். கீழ்ப்படிதலுக்கும் பணிவுக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி சாய்ப்போம். இரண்டாம் வாசகம். இயேசு தன்னையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்துதர் தாங்கள் பிடித்தெடுத்து எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 6-11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் அழைக்கும் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை மதித்து கட்டிக் கொண்டிருந்த வேதி ஒன்றாக கருதவில்லை. ஆனால் சபையை வெறுமையாகி அடிமையின் கருவை என்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உரிமையில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிறுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தன்மையை தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகம் அனைவரும் நன்றியுள்ளனர். தந்தையாம் கடவுளின் வார்த்தைக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாமங்களையும் அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு எத்தோனிடம் போகிறது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மாநிலங்களை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. இடத்தில் மோசையால் பாவம் உயர்த்தப்பட்டது போல மாநிலம் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகனில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் அறிந்து கொண்டார். உலகிற்கு கடனை தீர்ப்பாளிக்க தம் மகன் வழியாக மீட்கவே கடவுள் அதை உலகிற்கு அனுப்பினார். சகோதர சகோதரி,
இன்று திருச்சிலுவை நாளாக இருக்கிறது. திருச்சிலுவை நாளிலே ஒரு அருமையான திருச்சிலுவை பவனி திருச்சிலுவை பாருங்க. இது ஒரு நீண்ட பெரிய ஒரு மரம் இருக்கும். சின்ன ஒரு மரம். நீ ஆழமாகவும் விசுவாசம் ஆழமாகவும் இருக்க வேண்டும், அகலமாகவும் இருக்க வேண்டும். மேலும் கீழும் இடப்பக்கம் வரப்பட்டதாக அன்பு செய்யப்பட வேண்டும். ஆளுமை எவ்வளவு அன்பு செய்ய பார்ப்பதற்கு அவர் சொல்கிற ஒரே காட்சி, நான் இவ்வளவு தூரம் நான் அன்பு செய்கிறேன் என்கிற அந்த ஒரு மேலான சிலுவை காட்சி. சிலுவையின்றி சிங்காசனம் இல்லை. There is no cross without cross. சிலுவை இல்லாமல் நமக்கு மணிமொன்றும் இல்லை. மீட்பு சிலுவை இல்லாமல் இல்லை என்பதை திருச்சபை வாக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. சிலுவையினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு பரிமாணத்தை, மிகப்பெரிய ஆழமான மருத்துவத்தை எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி கிராஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளிலே திருச்சிலுவை மகிமை என்கிற விழாவாக திருச்சிலுவை கொண்டாடுகிறது. ஏன் அந்த சிலுவை நாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வாங்கும்பொழுது வரலாற்றிலே ஏற்கனவே ஒரு 335 அந்த காலகட்டங்களில் கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசர் தன்னுடைய படைகளுக்கு போகிற பொழுது, போருக்கு போகிற பொழுது தன்னுடைய படை வீரர்களுக்கு சிலுவை ஏற்றிய கொடியை வைத்து அவர் செல்கிறார். சிலுவை ஏற்றி செல்கிற பொழுது அவர்கள் அந்த கொடியை வெற்றி பெறுகிறார். அதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய தாய் ஹேலன். இந்த சிலுவை வழியாக இந்த போருக்கு செல்கிற பொழுதெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லி அந்த சிலுவையை தேடி கர்வாய்க்கு செல்கிறார்கள். அங்கே போகிற பொழுது அந்த 3 சிலுவைகளை கண்டுபிடிக்கிறார். 3 சிலுவை கண்டுபிடிக்கிற பொழுது எந்த ஆண்டவருடைய சிலுவை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருகிறது. சிலுவை வரமாட்டாங்க, எந்த சிலுவை வாழ்ந்துருக்கிறார். சூரிய ஒருமை அடைந்து அந்த சிலுவையை தொட சொல்கிறார்கள். எந்த சிலுவை தொடுகிற பொழுது ஒரு கை புறமானதோ அந்த சிலுவை ஆணுடைய சிலுவையாக எடுத்து வைக்கப்படுகிறது. அதை கூட நீங்க அரசியல் பொருளாக பார்த்துருப்பீங்க. போலீஸ் செப்டிகர் என்று ஒரு அழகான ஒரு இடம், கல்தளம் இருக்கும். அந்த கல்தளம் பெரிய ஒரு பெரிய கல்தளம். அதை மாவட்ட பேசி 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 அந்த அழகான ஒரு அந்த நல்ல ஒரு வாசனை நிறைந்த என்ன வாசனை சொல்வது, நல்ல ஒரு அழகான வாசனை நல்லா இருக்கும். அந்த பனிமலை வாசனை வரும். அந்த பயணத்துடைய அந்த குடிகளை குறைச்சி கொண்டு வருவாங்க. அந்த தன்னை தேடி போயிருக்கிறார். அந்த இடத்தில் ஆண்டவருடைய உடல் இறக்கி வைக்கப்படுகிறது. அவர் ரத்தம் செலுத்திய அந்த சிலுவை நடப்பட்ட அந்த இடமானது இவருக்கு அதே போன்று அதே இடத்தில் இருக்கிறது. அதை சுற்றி அழகாக மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். இந்த சிலுவை நடப்பட்ட இடம், ஆண்டவருடைய சிலுவை, ஆண்டவரை கடத்திய இடம், இதெல்லாம் மிக புனிதமாக இந்த இடம் அவர்கள் அதை உயர்த்துகிறார். அதற்கு முக்கியத்துவம் தந்து அந்த சிலுவை ஒரு முக்கியமாக இருக்கிற ஒரு விழாவாக அதை கொண்டாடப்படுகிறது. வரலாறுகள் இந்த சிலுவை பின்னால் இருக்கிறது. இந்த சிலுவை ஏன் ஒரு முக்கியத்துவமான சிலுவை என்று சொன்னால், ஆண்டவர் இந்த சிலுவையில் தான் மரித்தார். அந்த சிலுவையில் தான் அந்த லட்சியம் இருக்கிறது. அந்த சிலுவையில் தான் நம்ம மீட்பு இருக்கிறது. அந்த சிலுவையில் தான் நம்ம எல்லா விதமான விடியலும் இருக்கிறது என்பதை அந்த நாளில் ஹெலனா அவர்கள் அந்த வரலாற்றிலே ஒரு தொடக்கமாக அதை எடுத்து வைத்து மிகப்பெரிய ஒரு வரலாறாக மாற்றி இருக்கிறார்கள். இவ்வாறு நற்செய்தி நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்க. லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற ஏன் அவர் என்னை பின்பற்ற வேண்டும் என்றும் கண்ணால் பொருத்தம்
என்னுடைய என்னுடைய சொந்த சிறுவன் எனக்கு வியாபாரம் அந்த என்னுடைய சொந்த துயரங்களை நானே சுமந்து கொண்டு அந்த ஜனத்தோட சுமந்து போறேன்னா எனக்கு மீட்பு இல்லை. ஏன் ஆணுடைய கிறிஸ்தவனுக்கு சொல்லப்படக்கூட தகுதியற்றவன் என்பதை கத்தை சுட்டிக்காட்டுகிறார். இல்லையே சுமதான் கிறிஸ்தவம், இல்லையே சுமகரனாக கிறிஸ்தவனே கிடையாது என்பதை இன்றைய நாளிலே நச்சதை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய பையன் உலகி கொடுத்தாங்க, அம்மா நைட்லாம் கூட்டம் பேசி சொல்லமா அப்படியா, என்னடா நைட்லாம் தூக்கமே இல்லை, ஒரே பொருள் தூக்கமே இல்லை. அவருடைய அம்மா கால எடுத்து போயிட்டு அவருடைய பேச்சுக்கு போய் வெளியே போட்டு அப்படின்னு போட்டு அடியா அடிச்சுக்கிறான். அந்த வழியா என்ன நடக்குது, இல்லங்க நைட்ல அப்பதான் தூங்கல, ஒரே கூட்டம் பேசி சொல்லல அப்படியா, சரிம்மா கூட்டம் பேசி தான் நடக்குது, ஏன் பாயில தலைகாணியை கட்சிருந்தீங்க? அம்மா சொல்றாங்க, பாயின் தலைகாணி அடிக்கிறது இல்லை, ஆனா அந்த பாயின் தலைகாணி பெட்ஷீட்டும் கெட்ட நண்பர்களோட சகவாசம் கூட்டப்பூச்சியோட அதான் அடிக்கிறது. அன்பானவர்களே, கெட்ட சகவாசம் தேவையற்ற சகவாசம் தான் நம்மை தேவையற்ற விஷயங்களுக்கு அழைத்து செல்கிறது. நம்முடைய சகவாசம் யாரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும். நம்ம சகவாசம் யாரோடு இருக்கணும், நம்ம சிலுவையோடு இருக்கணும் என்பதை இந்த நாளிலே மறந்து காரணம் சிலுவை சுமந்து கஷ்டம். ஆணுடைய சிலுவை வேண்டி எவ்வளவு தெரியுங்களா? அதான் சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க. சரி, உங்க சிலுவை வேண்டும், எனக்கு பயங்கர வைக்கும், எனக்கு உங்க சிலுவை எவ்வளவு வைக்கும் திரும்பவும் அவங்க 100 கிலோ கைட்டுருவாங்க. 100 கிலோ பாருங்க, ஆணுடைய சிலுவை 100 கிலோ 100 கிலோ கரெக்ட். நம்முடைய அண்ணன் அவர் சொல்ல 100 கிலோ நல்லா இருக்கும். வேற யாரும் நம்ம கோயில் சொல்ற 75 கிலோ 120 கிலோ இருக்கும் என்றால் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நீட்டு பெரிய நீட்டா இருக்கா, அது வந்து ஏற்கனவே கல்வாரி நடப்பட்டிருக்கும். அந்த குறுக்கு சட்டத்தை நெருக்காலுக்கு அடைக்கிறதா அந்த எடுத்துட்டு போகணும். அதையே கொண்டு போவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே அவர் இயேசுடைய உடலெல்லாம் புண்ணாக இருக்கிறது, தலையை முன்கூடி அழுத்தி கொண்டிருக்கிறது, அந்த கைகளை மாறி கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த மரம் நம்ம நல்லா பாலிஷ் போட்டு வாதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஆகவே ரோஸ் மாதிரி நினைக்கிறீங்களா? ஒரு காட்டை ஒரு குறுக்கு சாப்பிட்டோம், அவ்வளவுதான். அப்படி ஏதாவது ரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டை அதற்கு ஒரு குறுக்கு சட்டம் ஆட்டோடைய முதுகையை அவர்கள் தோலை அழுத்தி கொண்டிருக்கிறது, அது மேல சாட்டை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள், ரத்தம் பீடி வந்து கொண்டிருக்கிறது, தலையில் முன்முடி அழுத்தி கொண்டிருக்கிறது, கையை முடிச்சு விட முடியாது. இப்படிப்பட்ட கஷ்டங்களோடு ஆடும் அந்த கல்வாரி முறைக்கு நடந்து செல்வதை பார்க்கிறோம். அதனால்தான் அந்த சிலுவை மண்மை சிலுவையாக உங்களுக்காக எனக்காக ஆண்டு வேறு கிறிஸ்து பட்ட அந்த வேதனையுடைய சிலுவையை தான் இன்றைக்கு திருச்சபை மகிமை சிலுவையாக, ஆசீர்வாதத்தின் சிலுவையாக, மீட்பின் சிலுவையாக, நம்மை மீட்டெடுக்கிற எல்லா சாதாரண தொழிலும் மீட்டெடுக்கிற சிலுவையாக நாம் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்கிற பொழுது எத்தனையோ வீடுகளுக்கு சென்றார், யாரும் 8 வீட்டுக்கு சென்றார் என்று பைபிள் சொல்லுகிறது. 7 வீட்டுக்கு என்ன 8 வீட்டுக்கு நான் சொன்னேன். என்ன வீட்டுக்கு போய் போனாலும் அப்ப என்ன பண்றாரு, ஆண்டவர் பேர் மாமியார் பண்றாரு, மாமியார் பரவாயில்ல யாரையுடைய வீட்டுக்கு போறாரு, யாரையும் வீட்டுக்கு போறாரு, சத்தியை வீட்டுக்கு போறாரு, 3வது சத்தியை வீட்டுக்கு போறாரு, 4வது மார்த்தா மரியா மார்த்தா மரியா வீட்டுக்கு போறாரு, 5வது 6வது திருமணம் அந்த வீட்டுக்கு போறாரு, திருமண வீட்டுக்கு போறாரு, 5 6
விளையாடி போறாரு. அது மேல அது மத்திய அவன் போறாரு மத்தி. அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் சீனர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். வீட்டுக்கு பிற்பாடு அந்த வீட்டு சேர்த்து சீனர்கள் இருக்கிற வீட்டுக்கு போறாரு. 7 வீடு 5 எட்டாவது வீடு உங்களுக்கு என்னது நம்ம வீட்டுக்கு வந்துருக்காருல்ல, அது சொல்ல பார்த்தீங்கன்னா மற்ற வீட்டுக்கு வந்து தெரியுது 7 வீட்டுக்கு போனாரு, நம்ம வீட்டுக்கும் அவர் வந்திருக்காரு. 8வது வீடு வச்சுக்கலாம். அதனால இறைவன் 4 வேதத்திற்கு சிறுதியோடு வருகிறாரா, வீட்டில் மகிழ்ச்சியோடு வருகிறாரா, உணவற்கு வருகிறாரா, ஆயனாக வருகிறாரா, அது நண்பனாக வருகிறாரா, தந்தையாக வருகிறாரா, அவருடைய தந்தையாக வருகிறாரா, நாம் இருக்கிற இடத்தை யார் ஒருவர் நான் அவங்க வீட்டு கட்டிக்கொண்டு இருக்கிற யாருமே அவங்க என்னை கொலை கேட்டு யாரும் அவங்க நட்டப்படுவேன். அம்மாவுடைய இன்றைக்கு இந்த சிலுவையுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரே எல்லா வீட்டுக்கும் எந்த வீட்டுக்கும் வந்திருக்கு. ஒருவேளை என்னுடைய சுயநலத்தாலும் கதவை பறக்காததுனாலும் தினந்தோறும் இந்த சிலுவை நான் சுமக்காததாலும் அல்லது இந்த உனக்கு ஏற்கனவே நான் நடக்காத பின்பற்றாததாலும் உனக்கு உயர்வாக இல்லாமல் இருந்திருக்கலாம். என் வீட்டை நீ மறந்துருக்காங்க. உடைய வீட்டுக்கு வந்து நான் பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த சிலுவை சுமக்கும் என்னுடைய வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்கு சமாதானம் தகை பார்த்தது இந்த வீட்டுக்கு சமாதானம் மீட்பு உண்டாயிற்று போல ஆண்டவர் வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த சிலுவை வழியாக என் வீட்டுக்கும் மீட்பு உண்டாக வேண்டும். என் வீட்டு எல்லா வீட்டுக்கும் ஜப வீடு எனப்பட வேண்டும். எங்கே 7 பேர் ஒன்று ஜெபிக்கிறாங்க மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் நம்ம மத்தியிலே கண்டிப்பாக தங்க வேண்டும். தங்கி வழிநடத்த வேண்டும். என் வீட்டிலும் இந்த ஆண்டவர் வர வேண்டும். என் வீடு என் ஆண்டவரை மாற்றப்பட்ட வீடாக வரலாற்றில் இருக்கப்பட வேண்டும். ஆண்டவரை இந்த சிலுவை நான் நம்மோடு சுமந்து செல்ல, என்னுடைய சிலுவை நான் சுமந்து செல்ல எனக்கு அருள்காரம் ஜெபிக்க இருக்கிறோம். அந்த சிலுவை மணியாக அவர்கள் ஆசையும் மகிமையும் இந்த திருச்சிலுவை மணியை தருமையாக அருள் ஜெபிப்போம். ஆமென். படைத்தவராம் கடவுள்
இல்லாமல் சிலுவையின் பாதையில் உறுதியுடன் பயணிக்கும் எதிர்நோக்கில் சிறு பயணிகளாக விளங்கிட அருள்தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். இறைவன் அருளும் அமைதியின் பாதையில் நடவாமல் சண்டை, சச்சரவுகள், போராட்டங்கள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற அறிவின் பாதைகளை தேர்வு செய்யும் உலகினை நீத்தாமே நல்வழிக்கு அழைத்து வருவோம். உலக தலைவர்களும் என் நாட்டு தலைவர்களும் தாம் பொறுப்புணர்ந்து செயல்படவும் அருள்தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்த இறை தந்தையின் அன்பினை உலக மக்கள் அனைவரும் ஜாதி மத இன பேதமின்றி உணரவும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அந்த இறை அன்பை மற்றொருவருடன் வெளிப்படுத்தும் மக்களாக விளங்க வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். தம்மையே வெறுமையாக்கி கீழ்ப்படுத்து தாழ்த்தி கொண்டதனால் விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவர் அனைவரும் மண்டியிடும் அளவிற்கு கடவுளால் உயர்த்தப்பட்டு எப்பெயருக்கும் மேலான பெயர் அருளப்பட இயேசுவை பின்பற்றி இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் காட்சியை அணிந்தவர்களாகவும் துன்பத்தை கண்டு அஞ்சாதவர்களாகவும் வாழ்ந்திட வரவங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என் நாவாலே அறிக்கையிடுவது இல்லாமல் வாழ்வாலும் சான்று பகரவும் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் சிலுவையை புறந்தள்ளாமலும் சிலுவையை கண்டு பயன்புரியாமலும் வாழ வரவருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தம்மையை தாழ்த்தி வெறுமையாக்கி சிலுவை என்னும் பாரத்தை எமக்காக ஏற்ற என் இறைவா, இன்று திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகர் குழு, கோவிலின் குழுவை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உம் நற்செய்தி பணியை செய்யும் உம்மை போல் தாழ்மையும் பிறருக்கு என்றும் என்ற அணிகலன்களை கொண்டவர்களாகவும் பிறரின் சுமையை நாங்கள் விரும்பி சுமக்கவும் உம் ஆசிரியர் தந்தரும் எங்கள் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம்.
எல்லாம் நிறைவு தேவதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, இயேசுவை விலக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் அனைத்து உலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் குற்றங்கள் அனைத்தையும் எங்கள் கடலை தூய்மைப்படுத்த எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நன்றி. எங்கள் கடவுளின் மீட்புக்குரிய தைலமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தேன். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதும் அதிலிருந்து வாழ்வும் புத்தியில் தரவும் மரத்தினால் வெற்றி கொண்டும் மரத்தினாலேயே தோல்வி காண வேண்டும் என இருந்தது. அவர் வழியாக ஒரு மாற்றை மாறுவதற்கு புகழ்கின்றனர், தலைக்காகவும் வழிபடுகின்றனர், அதிகாரத்திற்கு ஒரு திரும்ப நடுநடுகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆத்மங்களும் வீண்களும் ஒன்று கூடி அர்ப்பணித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை தாழ்வுக்கு இறக்கி புகழ்ந்து அக்கறைப்புடன் பாடுவதாவது. இவ்வாறு நானும் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உடம்புகளுக்கு தம்மை கையெழுத்த பொழுது அப்பத்தை கையெழுத்தவங்க நன்றி செலுத்தி அதை பிட்டு கடைசியில் கணிச கூடியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உதங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவ்வளவே அரசியலின் திட்டத்தை விடுத்து மீது உமக்கு நன்றி கூறி தம் சிறந்து கணித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரகத்தின் திட்டம். இது பாவமளிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் தெய்வாக செய்யுங்கள். Amen.
கிறிஸ்து உடலில் ரத்தமிக போதும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஆழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆதரவை உலகிற்கு பறவைக்கு அவை கொடுத்ததும் எங்கள் திருத்தந்தை எங்கள் பேராச்சார் எல்லாரும் இளைஞராக அனைவரோடு உத்தரவாதியாக நிறைவுரை செய்திருந்தோம். மேலும் நீங்கள் எதிர்நோக்குவதற்கு ஏற்படும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தினுடைய பொறுத்து திருமண முடிவு இருந்திருந்தோம். நடைபெற மீது விளக்கமாயும் கடவுளின் படைக்காக மாற்றிக்க மரியா ஒரு கணவரான யோசிப்பு திருத்தூதர்கள் இவ்வுடைய சகோதரராக இருந்ததாகிய புனிதர் அனைவரும் நாமும் நிர்வாகம் பகுதியுடன் தப்பிகள் பொருட்டு ஒரு திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்வேந்து மனமருட உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாயிருந்தே எல்லா புகழும் ஆசையும் என்று பூமியதே.
எவ்வளவு நல்ல உணர்ந்து நாள்தோறும் அவருடைய சிலுவையில் கொண்டு நடக்கிறானோ அவனை என்னை பின்பற்ற நன்மை விட்டு சொன்னான். தெய்வம் நம்மையும் அந்த சிலுவையை சுமக்க, அந்த சிங்காசனம் பெற்றுக்கொள்ள, அந்த மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த திருவிழு வழியாக நடக்கின்றார். யாரெல்லாம் திருவிழுக்கு நடக்கப்பட்டிருக்கோ அவங்க மேல் இருக்கிறவர்கள் ஈவினிங் நம்ம கொடுக்கணும்.
கடவுளே, என்னை மறைத்துக் கொள்ளும். என்னை உம்மை விட்டு பிரிய விடாதே. கொடிய பகைவரிடமிருந்து என்னை காப்பாற்றும். என் மரண வேளையில் நீர் என்னை அழைத்து உம்முடைய கள்ள புரிதலோடு நானும் உன்னை என்றென்று புகழும்படி அடியேனை உம்மிடம் வர கட்டளையிட்டருளும். ஆமென். புதுமை கிடைத்த ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களிலே உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து பணிக்கு வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய நிலையம் பணிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் என்ற வரத்தை அளித்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப வேலைகளையும் வேதனையின் சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தைக்கு பருவத்தின் பேரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஓ இயேசுவே, தேடுங்கள் பெறுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறந்து கொள்ளும் என்று மொழிகிறே. உமது திருத்தாயார் தூய மரியாதையின் பரிந்துரை வழியாக நாங்கள் தட்டுகிறோம், தேடுகிறோம், கேட்கிறோம். நாங்கள் கோரும் இவ்வரத்தை கொடுத்தருமாறு கேட்கிறோம். ஓ இயேசுவே, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாதையின் பரிந்துரை வழியாக எங்கள் அவசர மன்றாட்டை அளித்தருளுமாறு உமது பெயரால் தாழ்ந்த உள்ளத்துடன் உம் தந்தையை இறைச்சி கேட்கிறோம். ஓ இயேசுவே, விண்ணவனம் அழிந்து போகும், ஆனால் என் சொற்களும் ஒருபோதும் அழியாது என்று மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாதையின் பரிந்துரை வழியாக எங்கள் ஜெபம் பலிக்கும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆமென். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளியீடு என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதிவழி நடத்துவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என் தீவிற்கும் அஞ்சினேன். உன் கோலும் எழுங்களையும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருத்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் ஊற்றுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வருகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். திருமணங்களை நமது அவர்கள் அங்கே பீடத்தில் நாட்டு கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு செல்கிற பொழுது அந்த தியானம் வந்து அந்த திருச்செல்வி சுத்தம் செய்வதற்கு அதனுடைய மரியாதை செலுத்துவதற்கு செல்லுமாறு அப்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருமணமாக செல்லுகிறார்கள். உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்ந்தவர்களை மனசாட்சிகளை எங்களை வெற்றி மாற்றிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசை உங்கள் மீதரைகளோடு என்றும் தங்குவதாக. திருப்பணி தொடர்கின்றது. ஆ